Hello friends, welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சோலார் பேனல் and வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி இன்வெர்ட்டர் வச்சிட்டு பேட்டரி பேக்கப் இல்லாம ஒரு நம்பர் டியூப் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா LED பல்ப் எல்லாம் எப்படி எரிக்கிறது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மினி சோலார் சிஸ்டம் எப்படி மேக் பண்றது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். So let's get into the video. இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூம் சோலார் பிரைவேட் லிமிடெட். அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் அண்ட் வந்துட்டு இந்த சார்ஜர் கண்ட்ரோலர் இது ரெண்டையுமே வந்துட்டு நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா 125 வாட் சோலார் பேனல், மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல். லூமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ்லேருந்து 375 வாட்ஸ் வரையுமே பார்த்தீங்கன்னா மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லூம் சோலாரோட வெப்சைட் லிங்க் தரேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான சோலார் பேனல்ஸை வந்துட்டு நீங்கள் அதிலே வந்துட்டு பை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சோலார் பேனல் செட்டப் வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவையான சோலார் பேனல்ஸ் வந்துட்டு லூமில் இருந்தும் தேவையான கண்ட்ரோலர், இன்வெர்ட்டர், பேட்டரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் வந்துட்டு அதே வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம். லூம் சோலார் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு டெலிவரி கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லூம் சோலாரோட இந்த சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல். சோலார் பேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு மோனோ கிறிஸ்டலின், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலி கிறிஸ்டலின். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல். மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோலார் செல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிலிக்கா செல்லால் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல். அதே பாலி கிறிஸ்டலின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு செல்லுமே பார்த்தீங்கன்னா 2-3 சிலிக்கா செல்லை வச்சுட்டு உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பாலி கிறிஸ்டலின் சோலார் பேனல். இந்த 2 சோலார் பேனலுமே நீங்கள் வந்து பார்த்ததுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோனோ கிறிஸ்டலின் பேனல் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பிளாக் கலரில் இருக்கும், பாலி கிறிஸ்டலின் பேனல் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி வேறு என்ன வித்தியாசம் எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ கிறிஸ்டலின் பேனல் வந்துட்டு ஒரு லோ லைட்டான இருக்க இடத்துல, அதாவது உங்கள் வீடு வந்துட்டு வெளிச்சம் இல்லாத இடத்துல இருக்குது, மலைப்பிரதேசம் அந்த மாதிரியான இடத்துல இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மோனோ கிறிஸ்டலின் பேனலை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு பேனலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் வந்துட்டு கம்மியாக இருக்குது, ஆனால் அவுட்புட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மோனோ கிறிஸ்டலின் பேனலை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து மோனோ கிறிஸ்டலின் பேனல் வந்துட்டு பாலி கிறிஸ்டலின் பேனலை விட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்துட்டு அதிகம். இதுவே பாலி கிறிஸ்டலின் பேனல் அப்படின்னு எடுத்திங்கன்னா பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சூரிய வெளிச்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னா வந்துட்டு பாலி கிறிஸ்டலின் பேனலே வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பேனலுக்குமே காஸ்ட் வைஸ் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மோனோ கிறிஸ்டலின் பேனல் வந்துட்டு பாலி கிறிஸ்டலின் பேனலோட ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேனலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேனலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 125 வாட்டு. அதே போல் மேக்ஸிமம் பவர் வோல்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.4 வோல்ட்டு. மேக்ஸிமம் பவர் கரண்ட் பார்த்தீங்கன்னா 6.13 ஆம்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சோலார் சார்ஜர் கண்ட்ரோலரும் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த சார்ஜர் கண்ட்ரோலரோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட் USB மொபைல் ஃபோன் சார்ஜிங். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் சார்ஜர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு USB கேபிளையும் போட்டு நம்மளோட மொபைல் ஃபோனை வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் செலக்ஷன் ஆஃப் 12 வோல்ட் அண்ட் 24 வோல்ட் பேட்டரி. அதாவது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 24 வோல்ட் பேட்டரி 2 பேட்டரியுமே வந்து இதில் யூஸ் பண்ணலாம். எந்த செலக்ஷனும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதுவே வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கும். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா PWM டெக்னாலஜி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு PWM டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி வந்துட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணுறப்போ வந்துட்டு அதிக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்துட்டு நம்மளோட பேட்டரியை வந்துட்டு சார்ஜ் பண்ணும். அண்ட் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு இன்பில்ட் லோடு கண்ட்ரோல் LED, அதாவது லோ வோல்டேஜ் டிஸ்கனெக்ட் ஃபீச்சருமே வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது பேட்டரியில் வந்துட்டு சார்ஜ் டவுன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கம்மியாகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வெளியில் வராது, பேட்டரி வந்துட்டு சேஃபாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி, SMF பேட்டரி 2 பேட்டரியுமே வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம வந்துட்டு இந்த பேனலில் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா சோலார் பேனலில் வந்துட்டு நான் வெயில் இருக்க இடத்துக்கு எடுத்து வந்துட்டேன். இவங்க கொடுத்த அந்த சார்ஜர் கண்ட்ரோல் கூட இந்த சோலார் பேனலையும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 7 ஆம்ஸ் பைக் பேட்டரியும் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சோலார் பேனல்லேருந்து 2 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 2 ஒயரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு நம்ம இந்த சார்ஜர் கண்ட்ரோலோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சார்ஜர் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா சோலார் சிம்பிள் போட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 கனெக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரை வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் கண்ட்ரோலர் கூட வந்துட்டு இந்த பேட்டரியை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 7 ஆம்ஸ் பேட்டரி. இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரியோ இல்லைனா 24 வோல்ட் பேட்டரியோ எந்த பேட்டரி யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். இதில் வந்துட்டு நம்ம இப்போ ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். சார்ஜர் கண்ட்ரோலர்லேயே பார்த்தீங்கன்னா பேட்டரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா 2 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரிலேருந்து வரக்கூடிய ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கண்ட்ரோலரில் வந்துட்டு அதிகபட்சமாக நம்ம வந்துட்டு 10 ஆம்ஸ் வரையும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படின்றதுனால வந்துட்டு 10 ஆம்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி தான் வந்துட்டு இது கூட கனெக்ட் பண்ணணும். அதிக ஆம்பவர் இருக்கக்கூடிய பேட்டரி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கண்ட்ரோலரை வந்துட்டு நம்ம வாங்கிக்க வேண்டியது தான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு சார்ஜர் கண்ட்ரோலர்லேயும் வந்துட்டு நம்ம பேட்டரி வந்துட்டு சார்ஜ் ஆகிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது.
ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சார்ஜர் கண்ட்ரோலில் வந்துட்டு நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 3 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கனெக்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். அதாவது 12 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 12 வோல்ட் கிடைக்கும். 24 வோல்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு 24 வோல்ட் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே போல் இந்த கண்ட்ரோலரோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு யூஎஸ்பி கேப்பில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட மொபைலை வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு நம்ம இந்த எல்இடி பல்பை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் எல்இடி. இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போது. ஓகே, பார்த்தீங்கன்னா சார்ஜர் கண்ட்ரோலர் கூட வந்துட்டு எல்இடி பல்பை வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. எல்இடியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்துட்டு க்ளோ ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோலார் பேனலில் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பேட்டரி பேக்கப் அப்புறம் வந்துட்டு இந்த சார்ஜர் கண்ட்ரோலர் இந்த இது எதுவுமே இல்லாமல் இந்த 12 வோல்ட் டிசியிலேருந்து 230 வோல்ட் ஏசியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த கன்வெர்ட்டரை மட்டும் யூஸ் பண்ணி ஏசியில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த எல்இடி பல்பை வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண வச்சு பார்க்கலாம் இப்போது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வயரை வந்துட்டு நம்மளுடைய இந்த கன்வெர்ட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 வயர் கொடுத்துருக்காங்க. இந்த கன்வெர்ட்டரில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 5-pin சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வழியாக தான் நம்ம வந்துட்டு அவுட்புட் வெளியில் எடுக்க போகிறோம். அண்ட் வந்து இந்த கன்வெர்ட்டரோட லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பை பண்ணிங்க. இதில் வந்துட்டு என்ன லோடு கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வாட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த டியூபையும் 7 வாட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த பல்பையும் தான் வந்து நான் வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனல்லேருந்து வரக்கூடிய ஒயரை வந்துட்டு நான் அந்த கன்வெர்ட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வயரை பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் கூட வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த கன்வெர்ட்டரில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 5-pin சாக்கெட் இருக்குது. இதில் வந்துட்டு நான் லோடை கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வாட் எல்இடி பல்பை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பு வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்துட்டு 6 மணிக்கிட்ட நெருங்க போது பார்த்தீங்கன்னா பேனலில் வந்துட்டு சுத்தமாக வெளிச்சமே படலை. மோனோ கிறிஸ்டலின் பேனல் அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லோ லைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 9 வாட் பல்பை வந்துட்டு நம்ம இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த 9 வாட் பல்ப் எரியிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துட்டு கிடைக்கல. ஏன்னா வந்துட்டு மணி வந்துட்டு 6 மணியை தாண்டிடுச்சு. பேனலில் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு வெளிச்சமே இல்லை. இந்த நேரத்துலேயும் வந்துட்டு இந்தளவுக்கு எரியுது அப்படின்றதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். லூம் சோலார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு லூம் சோலாரை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மற்ற சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கலை.